சோமசுந்தரத்தின் அன்பு வணக்கம். புதுவை அமிர்தா குரல் என்று சொல்லவில்லை என்று நீங்கள் கருதலாம். என்னை சோமசுந்தரம் என்று பெயர் வைத்த என்னுடைய தாத்தா பிறந்த ஊர், என்னுடைய பாட்டி, என்னுடைய அம்மா, அப்பா எல்லாம் இந்த வீரனார் ஆலயத்தில் வணங்கியிருக்கிறார்கள். ஆகவே மகிழ்ச்சியான அந்த கிராமத்துக்கு சென்றோம். இது பெரிய ஊரில் ஒரு சிற்றூர். இது வானூர் தொகுதியில் புதுச்சேரி திண்டிவனம் புறவழிச்சாலை ஒழுந்தியாப்பட்டி என்ற ஊரிலிருந்து கிழக்கு நோக்கி ஒரு 7 கிலோமீட்டர் தொலைவில் வில்வனத்தம் என்ற ஊர் இருக்குது. அதுக்கு உள்ளே செல்ல வேண்டும். கிழக்கு கடற்கரை சாலை ஈசிஆர் வழியாக வந்தால் புத்துப்பட்டு மஞ்சுனீஸ்வரர் ஆலயத்திற்கு மேற்கே ஒரு 7 கிலோமீட்டர் தொலைவில் வில்வனத்தம் என்ற சிற்றூர் இருக்கிறது. அந்த ஊரிலே மங்கையர்களெல்லாம் ஆடி மாதம் சேர்ந்து, இளைஞர்கள் சேர்ந்து கூழ்வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அதிலே நானும் கலந்து கொண்டேன். முதலிலே வீரனார் ஊர்காவலன், ஊரை காக்கின்ற எல்லை வீரனார் என்று சொல்வார்கள். எங்களுக்கு ஏரியை காக்கின்ற வீரனார். 2 ஏரி இருக்கிறது. அது வேறொரு தளத்திலே உங்களுக்கு காட்டுகிறேன். ஏரிக்கு கீழே இருக்கிற வயல்வெளி எங்களுக்கெல்லாம் உணவளித்து எங்கள் வாழ்க்கையை உயர்த்திய விவசாய நிலங்கள் இருக்கிற இடத்தில் பக்கத்திலே இருக்கிற வீரனார் விவசாயத்தை காக்கக்கூடியது, ஊரை காக்கக்கூடியது, நிலத்தை காக்கக்கூடியது, நீரை காக்கக்கூடியது, ஏரியை காக்கக்கூடிய அந்த வீரனாருக்கு முதலிலே பூஜை செய்வோம். அந்த பூஜையைத்தான் இப்பொழுது பார்க்கிறோம். என்னுடைய உறவினர்களை பார்க்கின்ற மகிழ்ச்சியிலே நான் இருக்கிறேன். அந்த ஊரிலே மொத்தமே என்னுடைய உறவினர் வீடு மொத்தமே 23 வீடுகள் தான் இருக்கிறது. அந்த 23 வீட்டு முக்கியமான நபர்கள் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். இந்த இடத்திலிருந்து நாங்கள் செல்ல வேண்டுமானால் ஒரு கிலோமீட்டர் நடந்து ஊருக்கு செல்ல வேண்டும். இது ஏரிக்கரை ஓரம் இருக்கிற, இங்கே இருக்கிற குதிரையை என்னுடைய தாய்மாமன் அவர்கள் முத்துசாமி ஐயா அவர்களும் சவுந்தரராஜன் மாமா அவர்களும் சிறப்பாக செய்து கொடுத்தார்கள். இதெல்லாம் நாங்கள் பொட்டு வைத்து வணங்கி குடும்பத்தோடு, உறவினர்களோடு, மாமன் மச்சானோடு இன்று ஒரு சிறப்பாக நடைபெறுகிறது. இது சுத்தமான சைவ ஊர், சைவ குடும்பம். ஆகவே சைவத்திலே சக்கரை பொங்கல் வைத்து அந்த வீரனாருக்கு படைத்து விட்டு எல்லோரும் அமர்ந்து கொண்டு கிட்டத்தட்ட 2 நாட்கள் விழாவாக அது இருக்கும். எல்லாவற்றையும் உங்களுக்கு காட்சிப்படுத்தி வருகிறேன். எங்கள் தாத்தாவுடைய பெயர் சோமசுந்தரம். நினைவாக என் தாத்தா நினைவாக எனக்கு வைத்த பெயர். இதெல்லாம் பொங்கல் வைத்து படைக்கிற காட்சியை பார்க்கிறோம். ஒவ்வொரு ஊரிலும் எல்லையை காக்கிற வீரனார் இருப்பார். அதே போல இங்கு எல்லாவற்றையும் காக்கக்கூடிய எங்களுக்கு வீரனார் இவர்தான். இந்த வீரனாரை வணங்கிவிட்டு அதன் பிறகு வேலியப்பர் பொன்னியம்மனை வணங்க இருக்கிறோம். அதற்கு மதியமாகும். ஆகவே இப்பொழுது இந்த முதல் காணொளியாக இதை நான் இந்த விளக்கமாக வைத்து விளக்கேற்றி, நெய் விளக்கேற்றி அந்த வீரனாருக்கு படைகிற அபிஷேகம் செய்வதை பார்த்தோம். இப்போது மாலை அணிவித்து, புடவை அணிவித்து, வேட்டி அணிவித்து, அலங்காரம் செய்து எல்லோரும் அமைதியாக வணங்குகிற காட்சியை பார்க்கிறோம். மிக சிறப்பானது ஒரு விநாயகர் பூஜையை முதலிலே செய்வோம். எங்களுக்கெல்லாம் விவசாயத்துக்கு உதவக்கூடியது தற்சமயம் இந்த டிராக்டரிலே மாற்றக்கூடிய இந்த சேடை சொல்வார்கள். சேடையை ஓட்டுவதற்கு அந்த 2 இருக்குது பாருங்கள். 2 சக்கரத்தை எடுத்து விட்டு இதை மாட்டுவார்கள். இதுதான் எங்களுக்கு காற்றோட்டமாக சிறு வயதிலே அமர்ந்திருக்கிற ஒரு களத்து மேடு என்று சொல்வார்கள். அரச மரம் இருக்கும். விழுது வந்த அரச மரம், ஆலமரம். அந்த ஆலமரத்திலே அருகிலே அமர்ந்து கொண்டு இருப்போம். என்னுடைய மாமன் மகன், தாய் மாமனுடைய மகன், பங்காளி
இன்னும் எல்லோரும் இருப்பார்கள். மிக சிறப்பானது ஒரு நிகழ்வாக இது நடந்தது. இந்த கிராமத்தில் சிற்றூரிலே உறவினர்கள் எல்லாம் பார்க்கின்ற பொழுது உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்கும். ஏரிக்கரை ஓரம் அமர்ந்திருக்கிற அந்த வீரனாருக்கு பொங்கல் வைப்பதை பார்த்து மன மகிழ்ச்சியிலே இருக்கிறேன். எல்லோரும் வணங்குகிற காட்சியை பார்க்கிறோம். விபூதி பிரசாதங்கள், குங்கும பிரசாதம் பெற்றுக்கொண்டு அதை இட்டுக்கொண்டு வீரனாரை சுற்றி வருகிறார்கள். நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய வீரனார். அந்த வீரனார் ஏரியை மட்டும் காக்கவில்லை, விவசாயத்தை மட்டும் காக்கவில்லை, ஊரை காக்கிற எல்லை காத்த வீரனாராக இருக்கின்ற காரணத்தினால் எல்லோரும் எல்லையில்லா சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு அந்த எல்லை காத்த வீரனாரை, ஏரி காத்த வீரனாரை, எங்கள் குலத்தை காக்கக்கூடிய வீரனாரை வணங்குகிற அற்புதமான காட்சியை கேட்கிறோம். அவர் இந்த இடம்தான் எங்களுக்கு சிறு வயதிலே ஒரு மகிழ்ச்சியான இடமாக நாங்கள் கருதுவோம். ஏரிக்கரை ஓரம் அமர்ந்து கொண்டு காற்றோட்டத்திலே ஒரு நகரத்திலே டவுனிலே சொல்வார்கள், டவுனில் படித்து இங்கு வருகின்ற போது ஒரு மகிழ்ச்சியாக இயற்கையான சூழ்நிலையாக இருக்கும். அப்பேற்பட்ட இடத்தில் உறவினர்களெல்லாம் சந்திக்கின்ற பொழுது கல்லும் மெல்லும் காலுக்கு மெத்தை என்று சொல்வதைப் போல நெருங்கி முள்ளு இருந்தாலும் அதையெல்லாம் கவனிக்காமல் நம்மளுடைய வீரனாரை உள்ளத்திலே ஏற்றி நடந்து வருகிற அற்புதமான காட்சி. அனைவரும் எல்லோரும் ஒன்று கூடி வீரனாரை வணங்கிவிட்டு பிரசாதம் எடுத்துக்கொண்டு அங்கு சக்கரை பொங்கல் வைத்தார்கள். அதையெல்லாம் சுண்டல், சக்கரை பொங்கல், கொழுக்கட்டை எல்லாம் வைத்து படைத்து எல்லோருக்கும் பரிமாறி அதை உண்ணுகின்ற காட்சியை நாம் பார்த்தோம். இதெல்லாம் காலத்தில் கிடைக்காத அற்புதமான பாக்கியம். எத்தனையோ ஆண்டுகள் என்னுடைய பாட்டி, தாத்தா, தாத்தாவுக்கு தாத்தா என்று சொல்லுவார்களே, அவர்களெல்லாம் பாதம் பட்ட இடம். அந்த இடத்திலே நாமும் வணங்குகிற பாக்கியத்தை இறைவன் நமக்கு கொடுத்தான் என்று இது எல்லோரும் இப்போ அடுத்த ஒரு கோயிலுக்கு உடனடியாக அந்த 3 கோயிலுக்கு ஒரே நாளில் பொங்கல் வைக்க வேண்டும். பக்கத்திலே இருந்தாலும் நிலத்தில் நடக்க முடியாது. இந்த டிராக்டர் என்று சொல்வார்களே, உழவர்களுக்கு மிகவும் உதவக்கூடியது. அந்த டிராக்டர் மூலம் எல்லோரும் வயல்வெளியிலே அழைத்து செல்கிற ஏரிக்கரை ஓரமாக வயல்வெளி இப்போது அறுவடை செய்த இடத்திலே செல்லுகின்ற காட்சியை நாம் எல்லாம் பார்க்கிறோம். இப்போ அந்த வண்டி டிராக்டர் மூலம் அங்கே சென்று அந்த பொங்கலிடுகிற காட்சி. இப்போது வீரனாருக்கு பொங்கலிட்டார்கள். அதே போல் அங்கே சிறு தெய்வம் இருக்கிறது, பொன்னி அம்மன், வேலியப்பர் என்று.
அந்த தெய்வங்களையும் வணங்கிவிட்டு மறுநாள் காலை செங்கேணி அம்மன் ஊரில் இருக்கிற கோயிலுக்கு பொங்கல் வைப்பது, கூழ் வார்ப்பது, நாடகம் நடத்துவது, பம்பை உடுக்கை செய்வது எல்லாம் நடக்கும். இப்போ பாருங்கள், அந்த வயல்வெளி நடந்து போகிறாங்க பாருங்கள். டிராக்டரில் போகிறவங்க, நடக்க முடியாதவங்க, கொஞ்சம் முடியாதவங்க அந்த டிராக்டரில் போவாங்க. இப்பொழுது இந்த வயல்வெளி நடந்து போகிற அற்புதமான காட்சியை இங்கேருந்து பார்க்கிறோம். இப்பொழுது எல்லோரும் முடியவில்லை என்றாலும் நடந்து வயல் நடந்து போகிற காட்சி. விவசாயம் முடிந்த நிலையில் இப்பொழுது செல்கிறோம். அருமை நண்பர்களே, இந்த கிராமத்தில் நடக்கின்ற போது எனக்கு உண்மையிலே மகிழ்ச்சி. என்னுடைய தாத்தா பாதம் பட்ட, எங்கள் அப்பா பாதம் பட்ட இடத்தில் அவர் உழைத்து விவசாயியாக உழைத்து நமக்கு காட்சி கொடுத்தார். அடுத்த கோயிலுக்கு செல்கிறோம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.